பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது. அதற்காக அனுதாபம் தெரிவிக்கும் அளவில் நான் கருப்பு சட்டை போட ஆரம்பித்திருக்கிறேன். காங்கிரஸ் மறைவு என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பேர் ஆபத்து. காங்கிரஸ் இல்லை என்றால் இந்தியாவிலே ஒரு எதிர்கட்சி இல்லாமல் போக்கிவிடும். ராகுல் காந்தியினுடைய ஒரு அலட்சியமான போக்கு, ராகுல் காந்தியினுடைய எதிர்முறை வினைகள் கம்யூனிஸ்ட் மாதிரி ஆகி அதெல்லாம் ஒரு தேசத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரமாக கருதாமல் டகாட்டக் 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 என்றெல்லாம் சொல்லி அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் கேலியாக்கி விட்டார்கள். காங்கிரஸ் வட இந்தியாவில் மரணம் அடைந்து விட்டது. 3 முறை லோக்சபாவிற்கு அவர்கள் ட்ரை பண்ணியும் தோத்து போயிட்டாங்க. எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் உயிர் கூட்டக்கூடிய ஆக்சிஜன். அது மறைந்து விட்டதனால் நான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன். இன்று ஒரு தினம் தான் போடுவேன். காரணம், காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது வட இந்திய அரசியலில். அது ஒரு துக்க நாளாகத்தான் நான் கருதுகிறேன். அகில இந்திய அளவில் 135 ஆண்டுகள் பழமையான அந்த காங்கிரஸ் கட்சி என்பது 70 ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்தை ஆண்டது. 3 முறை 2014, 2019, 2024 3 முறை தோற்றுவிட்டார். அதுக்கு இடையே நடுவே நடந்த பல சட்டமன்றங்களில் சிலர் வெற்றி பெற்றிருந்த பல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அது மொத்தம் காங்கிரஸ் 1977 முதல் 85 வரை ஒரு நிலைமை, 85 முதல் 91 வரை ஒரு நிலைமை, 91க்கு பிறகு ஒரு நிலைமை என்று 3 பாகமாக பிரித்துக் கொண்டால் அது 77 முதல் 81 வரை ஒரு விதமாக இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபொழுது அந்த அம்மையார் வலதுசாரி உடைய எண்ணங்களை கொண்டவர். ஆனால் 84க்கு பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு அது இடதுசாரியாக மாறி காங்கிரஸ் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிவிட்டது. அது ஒரு வருத்தம். அதையும் தவிர ஒரு ஹிந்து விரோத கட்சியாகிவிட்டது காங்கிரஸ். இதெல்லாம் வைத்து பார்த்ததன் விளைவுதான் வட இந்தியாவில் வினோத் காங்கிரஸ் மறைந்தது. அதையும் தவிர ஈழத் தமிழர்களை கொன்றது காங்கிரஸ் திமுக கூட்டணி 2009. அது யாரும் மறுக்க முடியாது. அதனுடைய பாவம் தான் அவர்கள் 3 முறை வராதிருக்கிறார்கள். அவங்க தமிழர்களுடைய சாபம், பாவம். இரண்டாவதாக 1984 10,000 20,000 சீக்கியர்களை கொன்ற காங்கிரஸ் இதனால கொலை செய்தார்கள். ஆர்கனைஸ்ட் கிரைம், ஆர்கனைஸ்ட் ஜெனோசைட். அதைத்தான் வைகோ அவர் என்னிடம் சொன்னார். வைகோவின் மரியாதைக்காகத்தான் நான் இந்த கருப்பு சட்டை அணிந்திருக்கிறேன். ஒரு மாநிலத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தை 2ஆக பிரித்து சாபம் போட்டது காங்கிரஸ். 2014 ஆந்திரா தெலுங்கானா என்று தெலுங்கு பாஷை பேசக்கூடியவர்கள் 2ஆக பிரித்தார்கள். தமிழ்நாடு பிரிச்சா எப்படி கோவம் நம்மளுக்கு? தெலுங்கானா அதனுடைய சாபம். இந்த 3 சாபங்கள் சேர்ந்துதான் காங்கிரஸ் படுகொலியில் கொல்லப்பட்டது என்று என்னுடைய தாழ்மையான கருத்து.